கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்திருப்பா. அப்ப அந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கு இவ்வளோ நேரமா வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிஸ்ரிக்காவை கூட்டிட்டு போய் அவளை தூங்க வச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு போறா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து நீத்தி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அவனுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணத்தான் ஆரம்பிச்சிருக்கான் போலுக்கு. அப்பதான் வந்து ஹீரோயினுமே ஃபோன் பண்றா. இவனுமே வந்துட்டு ஹலோ, என்ன என்ன கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்து சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு கனவு வருது. அந்த டாக்ஸி டிரைவர் வந்து தப்பிச்சு போய் நேரா இவகிட்டவே வந்துடுறான். அவளுமே கத்துறான். அப்போ பார்த்தா ராஜுவை டக்குன்னு குத்திட்டு போற மாதிரி ஒரு கனவு வருது. இதை பார்த்துவிட்டு அவளுமே ரொம்ப கத்துறான். உடனே அந்த ஆன்ட்டியுமே வராங்க. என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, நீ ராஜுவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. உடனேட்டு இவளுமே ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணோடனே அவனும் பேசுறான். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் இன்ஜூர்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அவன் வந்து இந்த ஆன்ட்டிகிட்ட எதுவுமே சொல்லாமல் இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாட்டிக்கு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி போனதுக்கப்புறம் சரி நம்ம போய் ராஜுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புவா. அப்போ அந்த ஆன்ட்டியுமே வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். இல்லை ஆன்ட்டி, இந்த மாதிரி ராஜுவுக்கு அதான் நீ சொன்னல நல்லா தான் இருக்கான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீ என்னத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இவ்வளோமேட்டு இல்லை ஆன்ட்டி அது அப்படின்னு சொன்னா, இங்கே பாரு இது என்னுடைய ஆன இந்த வீட்டில், ஸோ நீ எங்கேயுமே போகக்கூடாது, பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு படு அப்படின்னு சொல்லிடுது. அதுக்காண்டி இவளுமே படுத்து கிடக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுமே ரொம்ப ஜாலியா இருக்கான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினுமே எப்படியாச்சும் நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கு தெரியாம வீட்டில இருந்து கிளம்பிருச்சு. கிளம்பிட்டு அங்கேருந்து நம்ம நீதி ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ராஜு எங்க இருக்கான்னு தெரியல. ஸோ நீத்தியை கூப்பிட்டுட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தி வீட்டை பக்கம் வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் நீத்தியுமே ரொம்ப ஜாலியா இருப்பா. அப்பதான் வந்துட்டு இவ கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல கேட்குறா, அந்த மாதிரி நான் நீத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேடம் இப்போலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, இல்லை நான் இப்போ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு இவளும் என்ன பண்றா அப்படின்னா நீத்தியோடைய வீட்டு கதவை தட்டுறா. உடனேட்டு இவளும் போய் என்ன பண்ணி இந்நேரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை ராஜுவை காங்கலை, அதனால தான் பார்க்க வந்தேன், அதாவது ராஜு எங்கே இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவள் பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் ஹீரோக்காரனுமே அப்படி நின்றுட்டு இருப்பான். போச்சு இவ கண்ணில் பட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது நீத்தியுமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இங்கே பாரு சஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு நான் சஞ்சுகிட்ட சொல்றேன், சஞ்சு போய் பார்ப்பான் அப்படின்ற மாரி சொல்றதுக்குள்ள, இங்க நம்ம ராஜு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, எஸ் ஆயிடுறான் அந்த இடத்துல இருந்து. அப்போமேட்டு ஹீரோயினும் நீதியும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அங்கன உள்ளவங்கலாம் வந்து அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது, எங்க உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கும்போது இவனால என்ன சொல்ல முடியும், அதனால ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்பதான் வந்து இவனுமே ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவளுமே நீத்திக்கிட்ட எங்க பாரு நீத்தி அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பக்கம் வந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா நீத்தியுமே எங்க போன அந்த சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஆன்ட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன், நான் நாளைக்கு வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர்ல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறா ராஜு கிட்ட. அப்படி மாதிரியுமே வாரா வந்துட்டு ரொம்ப அவனை கேர் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அவனுமே ஒரு நிமிஷம் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினும் நேரா தன்னுடைய ரூமுக்கு வந்திருப்பா. ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு அவளுமே என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவனுமே உனக்கு அறிவே இல்லையா, சண்டிகார் என்ன சின்ன இடம் நினைச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய இடம், அதுலயுமே இப்படி நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு இருக்க, உன்னால என்ன நினைச்சிட்டு இருக்க முடியுது, என்ன இந்த ரூம்லயே போட்டு அடைக்கணும்னு நினைக்கிறியா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிடுறான். அதுக்குமே ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல வந்து நீங்க இந்த மாதிரி கத்தி குத்துப்பட்டிருக்க மாதிரி வந்திருக்கவும் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பா. உடனேட்டு இவனும் வந்து இங்க பாரு அழாத அப்படின்னு சொல்லி அவளை கேர் பண்ணும்போது அவளுமே ஹக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே படுக்க வைக்கிறான். அப்படி மறுநாள் ஆகுது. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ நேரா அங்க நீத்தியை பார்க்க போயிருக்கான். நீத்தி கூட வந்து அங்க நீத்திக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுமே வந்து என்னடா ஆச்சு இவன் சட்டையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா லிப்ஸ்டிக் வர இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியுமே இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு உயிரே கையில இல்லை, அவ்வளவுதான் இவன் நம்மளுக்கு ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு பக்கம் அழுதுட்டு தான் உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா நீதிக்கு ஃபோன் பண்றா, இந்த மாதிரி நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீத்தியுமே சரி நீ வா அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இந்த பக்கம் ராஜுவுமே அப்பதான் கார் எடுத்துட்டு வெளில போயிருப்பான். அப்படியே ஃப்ளவர் ஷாப்ல போய் ஃப்ளவரெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம நீத்தி கிட்ட பரியுமே வந்து இங்க பாரு நீத்தி என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, ராஜு வந்து ஏதோ அஃபேர்
அஃபேர்ல இருக்காருன்னு எனக்கு தோணுது. இப்படி அவரோட சட்டையில வந்து லிப்ஸ்டிக் கறையா இருக்கு, முடியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? வா அவன்ட்ட போய் சண்டை போடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பா. இல்ல, இல்ல. அ இது நான் ராஜு வந்து நான் இப்போ நம்புறேன்னு சொல்லல. ஏன்னா, இன்னும் எனக்கு நெறைய எவிடன்ஸ் வேணும். அதுக்கு நான் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட ட்ரிப்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கா. அவளுமே சொல்றா, "இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ. அவன் எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே போய் வாட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் ஃபோன எடுத்து வாட்ச் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா. அதனால நேரா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய ஃபோன எடுத்து வச்சிருப்பா. வச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் சரி அவன்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள நீதி வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிருவா. அவன் வந்து பாத்தாராம், நம்ம ஃபோன் இவகிட்ட இருக்கு, போச்சு மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோயினுமே வந்து அவன் வாலண்டியரா அவன் ஃபோன வந்து அவன்கிட்ட குடுத்துருவா. அவனுமே ஃபோன பேசிப்புட்டு, எனக்கு இந்த மாரி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெளம்புறான். அப்போ ஹீரோயினுமே வந்து பின்னாடியே போறா. போய் பாக்குறா. லாஸ்ட்டா பாத்தா ஒரு கார்ல இருந்து நீதி கூட தான் இறங்குவான். ஸோ அவளோட கை மட்டும் தான் தெரியும். நீதியோடைய ஃபேஸ் தெரியாது. அத பாத்துப்புட்டு இவளும் பின்னாடியே போறா அந்த ஹோட்டலுக்கு. அங்க போய் பார்த்தா, இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கிறது மட்டும் தான் தெரியுது. பக்கத்துல இருக்கிற பொண்ணோடைய ஃபேஸ் தெரியல. அப்ப ஹீரோயினுமே அந்த பக்கம் அப்படியே உட்கார்ந்திருக்கும்போது, இவன் ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கான் நீத்தி கிட்ட. அந்த மாரி கூட தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட இல்ல போலுக்கு. அப்படி என்ன இவங்களுக்குள்ள ஜாலியா இருப்பாங்க. அப்போ தான் வந்து நெறைய பேர் வந்து தீம் மாரி எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் எழுதி குடுத்துருக்கும்போது, ஒவ்வொரு நம்பர் எல்லாத்துக்குமே குடுத்துருப்பாங்க. அதுல ராஜுவோடைய நம்பரும், நம்ம பரியோடைய நம்பரும் ஒண்ணா இருக்கு. அத பார்த்துப்புட்டு யாருக்கு இதோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப ராஜுவோடைய நம்பரும், பரியோடைய நம்பரும் ஒண்ணா இருக்கு. ராஜுவுமே பரிய பார்த்துடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பரிட்ட கேட்டிருப்பான். நீங்க என்ன பண்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நான் இங்க ஒரு டெசர்ட் வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா. அவனுமே வந்து நான் இந்த மாரி என்னுடைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கூட வந்தேன். அவங்கள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பான். அப்படி நீதிய டைவர்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஜூஸ் அவன் மேல ஊத்தி விட்டு அந்த இடத்துல இருந்து அவள அனுப்பிச்சு வச்சிருப்பான். இவனுமேட்டு போய் அந்த திங்ஸ வந்து ஒரு மெடல் மாரி குடுப்பாங்க போலுக்கு. ஸோ அத வாங்கிட்டு அந்த பக்கம் வந்து திரும்பி நிக்கும்போது பரிகிட்ட இந்த மாரி இதுதான் வந்து என்னுடைய பிசினஸ் இன்வெஸ்டர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாரி அவன் சொல்லியிருப்பான். உடனேட்டு அவளும் சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி போகும்போது சொல்ல, இந்த ஜூஸ் வந்து நம்ம ஹீரோ மேல கொட்டுற மாரி வந்துரும். அது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ல கொட்டிருச்சு. உடனே அவ ரெஸ்ட் ரூம பாக்க போயிட்டுருப்பா. அந்த பக்கம் பார்த்தா நீதியுமே ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் போயிருப்பா. உடனேட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நேரா பரிய புடிச்சு என்ன நானா தெரியாம பண்ணிட்டேன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்பதான் வந்து நீதி வந்து கரெக்ட்டா நம்ம பரிக்கு ஃபோன் பண்றா. பரி இந்த பக்கம் உள்ள நிக்கா. நீதி வெளியில நிக்கிறா. அத பார்த்துப்புட்டு "ஃபோன குடுங்க ராஜு" அப்படின்னு சொன்னா, "எங்க என்ட்ட முடிஞ்சா வந்து வாங்கி பாரு" அப்படின்ற மாரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஃபோன் பண்றது நீதி தான் அப்படின்றது நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஹீரோயினுமே "இந்த பாருங்க ராஜு விளையாடாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் ஏன்டே விளையாட போறேன்" அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் சொல்ல, உடனேட்டு லாஸ்ட்டா ஃபோன குடுத்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நீதி கூட கார்ல வந்து உட்காந்து போயிட்டுருப்பான். இந்த பக்கம் நம்ம மோன்டி இருக்கான்ல கசின் அவன வர சொல்லி நம்ம பரிய பிக்கப் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அவனுமே வந்து இந்த மாரி ராஜு தான் உன்ன பிக்கப் பண்ண சொன்னான். அவனுக்கு இம்பார்ட்டன்ட்டான வொர்க் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறான். அப்படி வீட்டுக்கு வந்த ஹீரோயினுமே ஒரு பக்கம் யோசிக்கிறா. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படுத்து தூங்க சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு போர்வெல்லாம் மூடி விட்டு அப்படி கொஞ்சம் கேர் பண்ற மாரி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிருப்பான். அத பார்த்துப்புட்டு அவளும் நான் தேவையில்லாம இவர ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன் போலுக்கு. நான் நாளைக்கு போய் கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இவர் கரெக்ட்டா தான்பா இருக்காரு அப்படின்ற மாரி மறுபடியும் தன்னுடைய புருஷன நம்பிட்டு இருக்கா. இது எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.